வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ராஜஸ்தானை பார்க்க போகிறோம். ராஜஸ்தான்லேருந்து ஜீவனுள்ள சாட்சிகளையும் பாடல்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அவமானம் கலந்த வெட்கம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது மற்றவங்க கிட்ட இருந்து அது நம்மளை பிரிச்சிடும். அவங்கள விட்டு நம்ம ரொம்ப தூரமாக போயிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரலாம், விடுதலை பெறலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவமானம் கலந்த வெட்கம் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கோம். இப்போ ஸ்கூல் போகிற ஒரு பிள்ளை ஃபெயில் ஆகிட்டான்னா அடுத்த வருஷமும் அதே வகுப்பில் போய் உட்காரும்போது ரொம்ப வெட்கமாக அவமானமாக இருக்கும். நான் எப்படி இங்கே போய் நான் மறுபடியும் உட்காருவேன், எல்லாரும் என்னை பார்த்து எப்படி சிரிப்பாங்க, அதை நினச்சி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், வெட்கம் வரும், அவமானம் வரும். இது அவங்கள விட்டு தனியாக நம்மளை பிரிச்சிடும். ஆனால் இதிலேருந்து நம்ம எப்படி ஒரு விடுதலை பெறலாம் அதை தான் பார்க்க போகிறோம். வெட்கம் மற்றவங்க கிட்ட இருந்து உங்களை பிரித்தாலும் மறுபடியும் நம்மை சேர்ப்பவர் நம்முடைய தேவன். அவருடைய உதவியால் நீங்கள் மறுபடியும் சேர முடியும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஜெய்ப்பூரை சேர்ந்து பாஸ்டர் குல்தீப் சிங் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சுருக்காங்க. ரொம்ப வெட்கத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் இவங்க இருந்திருக்காங்க. பிறகு எப்படி அதிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். ஜெய்ப்பூரின் ஷாஹபுராவை சேர்ந்த பாஸ்டர் குல்தீப் சிங் தனது சுயநலத்திற்காக மற்றவர்களை தொந்தரவு செய்வதில் மகிழ்ச்சி அடைந்தவர். ஆனால் ஒரு நாள் அந்த நடத்தை தான் அவருக்கு பெரிய அவமானத்திற்கான காரணமாக மாறியது. பான்பூர் கலா அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அங்க ஒரு பிரசங்கிக்காரர் இருந்தாரு. அவரை நான் பல முறை துன்புறுத்தினேன். பல முறை அவரை நான் எதிர்த்து நின்று இருக்கேன். கிராமத்தை விட்டு போக சொல்லியும் அவரை பல முறை அடிச்சிருக்கேன், மிரட்டியிருக்கேன், ரொம்பவே திட்டியிருக்கேன். குல்தீப்பின் வாழ்க்கை இப்படி போய்கொண்டு இருந்த போது அவருக்கு ஒரு நாள் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. எனக்கு குடிக்கிற பழக்கம் இருந்தது. அதனால நிறைய இருமல் வரும். இருமும் போது ரத்தமும் கூடவே வந்தது. மருத்துவர் எனக்கு காசநோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ரத்தம் நிற்கவே இல்லை. எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் பலனே இல்லை. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் சரி, அதெல்லாம் வாந்தியாக அப்படியே வெளியே வந்துருச்சு. அதனால் மருந்து உடலுக்குள்ளே போவே இல்லை. அதனால் அந்த மாதிரி நான் ஒரு 17 நாட்களுக்கு மருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளாம தான் இருந்தேன். அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமானதால் அவர் இறந்து போவார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். அப்போது அதே பாஸ்டர் அவருக்காக ஜெபம் செய்தார். அவர் என் வீட்டுக்கு வந்தார். எனக்காக ஜெபிக்கிறதுக்கு என் மனைவியிடம் அனுமதி கேட்டார். என் மனைவியும் குழந்தைகளும் சரின்னு சொல்லிட்டாங்க. அவர் முழங்கால் படியிட்டு தலையை குனிஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஜெபிக்கும்போது அவர் அப்படியே அழ ஆரம்பிச்சாரு. அந்த ஜெபத்திற்கும் மருந்திற்கும் பிறகு குல்தீப் சிங்கின் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. நான் குணமாகிறது அங்க இருந்த எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாஸ்டர் ஜெபிச்ச பிறகுதான் நீ குணமடைய ஆரம்பிச்ச அப்படின்னு என் மனைவி குழந்தைங்க எல்லாருமே சொன்னாங்க. அன்னைக்கு அந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் தான் என்னால் சாப்பாடு சாப்பிட முடிஞ்சது. நீ யாரை அடிச்சியோ உதைச்சியோ அந்த மனுஷர் தான் உனக்காக அழுதுகிட்டு ஜெபிச்சாரு அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வருத்தப்படக்கூடிய செயல்கள்லாம் செஞ்சுருக்கேன். நான் அப்படியே என் மனசுக்குள்ளேயே அழ ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் நாம் படுபயங்கரமாக தப்புகள்லாம் பண்ணியிருக்கோம். இனிமேல் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் நல்ல வழியில் திரும்பணும், நல்லது தான் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டேன். நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். அவரை நேராக பார்க்குறது கூட எனக்கு ரொம்ப வெக்கமாக தான் இருந்தது. ஆனாலும் நான் போனேன். நான் அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் அங்கே ஒரு சில பேரோட சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏசாயா வசனத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏசாயா 49:5 யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். அப்போ அந்த வாக்குத்தத்தை எனக்கு புரியல. நான் அவர்கிட்ட ஜான், நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. என்னை அப்படியே கட்டி தழுவிக்கிட்டாரு. நீ தேவனிடம் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மறுபடியும் என்னோட சேர்ந்து முழங்காலிட்டு ஜெபிச்சாரு. அன்னிலேருந்து என் வாழ்க்கையை மாறி போச்சு. அந்த நாள்லேயே என் வெக்கத்தோட பாரமும் போயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் அவருடன் இருந்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன். என் பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இந்த புதிய வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் தீர்மானித்தேன். அதனால் என் வாழ்க்கையை மாற்றிய இந்த உண்மையை இன்னும் ஆழமாக நாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல்ல பைபிள் காலேஜில் பயிற்சிக்காக நான் போனேன். அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரில்
சில நாட்கள் இருந்தேன். அப்புறம் தேவனை நோக்கி, தேவனே, உமக்கு விருப்பம் இருந்தால் என்னை சேவை செய்ய அனுப்புங்கள் அப்படின்னு மனசார ஜெபிச்சுக்கிட்டேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பை, மன்னிப்பை எல்லா மக்களுக்கும் சொல்லுகிற பணியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு என்று பாஸ்டர் குல்தீப் சிங் தேவன் தந்த புதிய அடையாளத்திற்காக நன்றி கூறுகிறார். அவர் தனது குடும்பத்தோடு சேர்ந்த இறைப்பணியையும் நடத்தி வருகிறார். நீங்க என்னைக்கு உங்க பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள்ல இருந்தே தேவன் உங்கள் வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் உங்களை மீண்டும் எழுப்புகிறாரு. நீங்க இருந்த வெட்கத்தினிடம் தேவனுடைய மகிமையால் மாற்றப்படுகிறது. உங்க வாழ்க்கையே மாறி போயிடும். தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு எங்களை தகுதியானவர்களாக எண்ணியது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவர் எனக்கு ஷஹாபுராவில் உள்ள சபையில சேவை செய்ய பொறுப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்புக்காக நான் தினமும் தேவனுக்கு நன்றி சொல்றேன். தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா நல்லதுதான் நடக்கும். நீங்க ஒரு தவறு செஞ்சு அதனால உங்களுக்கு ஒரு அவமானம் கலந்த வெட்கம் வரும்போது அது மற்றவங்க கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிரும். இப்படிதான் குல்தீப் இருந்திருக்காங்க. அவங்க அந்த பாஸ்டர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டபோது, நீங்க தேவன் கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமா இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். வெட்கம் முதல்ல எங்க தொடங்கியது அப்படின்னு பார்க்கும்போது பைபிள்ல பார்க்குறோம். ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களை பாருங்க. 1 3 அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். தேவன் இந்த முழு உலகத்தையும் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். மாலை நேரத்துல ஆதாம் ஏவாளோட சேர்ந்து நடப்பது ஒரு தினமும் நடக்கக்கூடிய ஒரு இனிய உரையாடலா அது இருந்திருக்கு. ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லி இருந்தாரு. ஆனா பிசாசு அந்த மரத்தினுடைய கனியை புசிக்க செய்தான். அதை சாப்பிட்ட பிறகு தேவனுடைய கட்டளையை அவங்க மீறுதாங்க. அந்த இடத்துல முதல் பாவம். சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. பாவம் செய்த பிறகு என்ன ஆகுது? அந்த ஆதாம் நான் நிர்வாணமாக இருக்கேன்னு போய் ஒளிஞ்சுக்கிறான். மாலை நேரத்தில் தேவன் வரும்போது ஆதாமை கூப்பிடுறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்க? ஆதாம் சொல்கிறாரு, நான் நிர்வாணமாக இருக்கேன், நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஆதாம் பாவம் செய்தபோது அவன் பயப்பட ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு சுவர், ஒரு பிளவு வந்தது. அதை சரி செய்வதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். நமக்கும் தேவனுக்குமான உறவை புதுப்பிக்கவே சிலுவையில் தன்னுடைய உயிரை தந்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உங்களுக்காக பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெட்கம், அவமானம், தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். நீங்க ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். உங்களுடைய வெட்கம், பாவ பாரம் எல்லாவற்றையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சுமந்து தீட்டார். அவருடைய அன்பு நம்மை விடுதலையாக்கும். அந்த அன்பை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ராஜஸ்தான்ல இருந்து இன்னொரு சாட்சியை பார்ப்போம். ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இப்போ ராஜஸ்தானில் உள்ள கோட்டாவில் உள்ள ஆஷிஷ் பக்ரவாத் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க வெற்றி பெறுவதற்காக இவங்க எடுத்த சில முடிவுகள் மற்றவங்க கிட்ட இருந்தும் தேவனிடத்திலும் இருந்தும் ஒரு பிரிவை உண்டாக்கியிருக்கு. இதற்கு பிறகு இவங்க ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்களா அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். ஆஷிஷ் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை என்றதை அவர் தெரிந்து கொண்டார். அதனாலேயே தன்னை தானே பார்த்து அவர் வெட்கப்பட ஆரம்பித்தார். 2009 என் அப்பா இறந்த பிறகு நான் ஒரு முடிவெடுத்தேன். சந்தையில் கட்டிட வேலைக்கு போனேன். அப்போ நான் தவறான மனுஷர்களோடு சேர்ந்து மதுபானம், தவறான பழக்கங்கள் இதெல்லாம் எனக்கு கூடவே வந்தது. ஆனால் நான் என் வேலையில் அப்போ தான் கவனம் குறைய ஆரம்பிக்கிறத உணர்ந்தேன். என் குணம் அப்போது ரொம்ப ரொம்ப கோபமாகவும் கடுமையாகவும் இருந்தது. அதனால்
மற்றவங்களாம் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. மெதுவாக என்கிட்ட இருந்து தூரமாக போக ஆரம்பித்தாங்க. ஜனங்களாம் என்னை பார்க்கும்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வெட்கமாக கூட இருக்கும். என் வாழ்க்கையில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் என்னை அமைதி இல்லாமல் வச்சுது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப கோபக்காரனாகவும் ரொம்ப கொடுமையான மனுஷனாகவும் மாறிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஆஷிஷ் தனது கடந்த காலத்தை, அவர் தேவனுக்கு அருகில் இருந்த நாட்களை நினைவு கூற ஆரம்பித்தார். நான் ஜெபிச்ச காலங்களில் தேவன் அருகில் இருக்கும்போது என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தேவன்கிட்ட இருந்து விலகும்போது தான் எனக்கு பிரச்சனைகளே அதிகமாக ஆரம்பிச்சுது. இவ்வளவு கஷ்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சந்தோஷமாக சமாதானமாக வாழணும்னு தான் விரும்பினேன். ஆனால் நான் மீண்டும் தேவனை அதுக்காக தான் நினைக்கவே ஆரம்பித்தேன். தேவன் எனக்கு வழியும் காட்டினார். ஒரு புதிய ஆரம்பம் ஆஷிஷுக்கு எளிதாக இல்லை. எதிர்மறை எண்ணங்களும் வெட்கத்தின் பாரமும் இருந்ததால் அவரால் ஜெபத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தேன். மற்றவங்க முன்னாடி உட்காரவும் அவங்களோட பேசவும் ரொம்ப வெக்கமாக இருந்தது. தனியாக தான் இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஜெபக்கூட்டம் நடந்தது. அதில் ஃபாதர் போஸ் அவர்களும் அவருடைய குழுவும் எங்கள் சபைக்கு வந்தாங்க. நான் என் பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட திறந்த மனசோட பகிர்ந்தேன். அவங்களும் எனக்காக சேர்ந்து ஜெபிச்சாங்க. அங்கேருந்தே என் வாழ்க்கை மாற ஆரம்பித்ததை நான் உணர்ந்தேன். செஞ்ச தவறுகளுக்காக என் இதயத்தை தேவனுக்கு திறந்து வச்சு என் பாவங்களை ஒப்புக்கொண்டேன். அவர்கிட்ட பரிபூரணமாக என்னை நான் ஒப்படைச்சேன். நானும் கூடவே சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். மாற்றங்களை அந்த சமயத்தில் நான் எனக்குள்ள உணரவும் ஆரம்பித்தேன். அந்த இடத்தில் இருந்தே ஆஷிஷின் வாழ்க்கையில் மாற்றங்கள் தொடங்கின. அன்னையிலிருந்து நான் சபைக்கு செல்ல ஆரம்பித்தேன். மக்களோட பேசவும் ஆரம்பித்தேன். வீட்டிலேயே ஜெபிக்கவும் ஆரம்பித்தேன். வேதாகமம் படிக்கும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்தினேன். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மற்றொரு வார்த்தை என் இதயத்தை தொட்டது. லூக்கா 19:9, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்ற வார்த்தையை என் மனசில் நான் வச்சுக்கிட்டேன். நான் படித்ததும் கேட்டதும் போலவே என் குடும்பத்திலையும் அமைதி வர ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு உதவி செஞ்சார். எனக்கு அது மனசை விட்டு நீங்காமல் இருந்தது. அன்னையிலிருந்து நான் பிரார்த்தனையை மனசுக்குள்ளே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இன்று ஜெபத்தின் மூலம் ஆஷிஷ் மீண்டும் திரும்பி வந்துள்ளார். அதற்காக அவர் தனது குடும்பத்தோடு சேர்ந்து தேவனுக்கு நன்றி கூறுகிறார். தேவன் எனக்கு பலம் கொடுத்தாரு. நான் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தேன். என் வேலையை நான் மறுபடியும் தொடங்க முயற்சி செஞ்சேன். தேவன் என் கையை பிடிச்சி என் கூடவே இருந்து வழி நடத்தினார். எனக்குள்ளே இருந்த வெட்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போக ஆரம்பிச்சுது. நான் தேவனிடமே முன்னேற ஆரம்பித்தேன். தேவன் உண்மையான மேய்ப்பர். என்ன மாதிரி தவறி விட்டவர்களை அவர் திரும்ப அழைச்சிக்கிட்டு வராரு. ஏன்னா 100 ஆடுகளில் 99 இருந்தாலும் ஒரு ஆடு தவறிடுச்சுனாலும் அதை நான் தேடி செல்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வெட்கம் மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளை ரொம்ப தூரமாக பிரித்து வச்சிரும். ஆனால் தேவனுடைய கிருபை மறுபடியும் நம்மை சேர்க்கும் அப்படிங்கிறத ஆசிசுடைய சாட்சியின் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது. தேவன் தன்னுடைய அன்பாலும் கிருபையாலும் உடைந்த உறவுகளை மறுபடியும் சேர்க்கிறார் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. மக்கள் எல்லாரும் அவருக்காக ஜெபிச்சதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தோட்டத்தில் நம்ம செடி வளர்க்கும் போது ஒரே ஒரு செடியை மட்டும் தனியாக வச்சோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள்லேயே வாடி போயிடும். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் 2-3 செடி சேர்த்து அது கூட வைக்கும்போது செடிகளோடு செடிகளாக அதை சேர்ந்து நல்லா செழிப்பாக வளருவதை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்படி இல்லாதபடிக்கு நீங்கள் எல்லாரு கூடயும் இணைந்து தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்க, ஒரு அவமானம் கலந்த வெட்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து போயிடாதீங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள்,
வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம அன்பானவங்க யார் கூடயாவது நம்ம கொஞ்ச தூரம் நம்ம ஒரு பிரிவு உண்டாகுது. உங்கள் குடும்பம், வேலை செய்யக்கூடிய இடம், உங்களுடைய சமூகம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு பிரிவு, நீங்கள் ரொம்ப தூரமாக பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா எப்போ அது நடக்கும்? நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது, உங்களுக்குள்ள அவமானம் கலந்த ஒரு வெட்கம் வரும்போது, இல்லை ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு இடைவெளி எப்போ அது மாறும் தெரியுமா? தேவன் அந்த இடத்துல இருக்கும்போது தான். தேவன் மறுபடியும் நம்மை இணைப்பவர். உடைந்து போன உறவுகளை சேர்க்கக்கூடியவர் நம்முடைய தேவன். நம்ம ஜெபம் செய்யும் போது தேவனுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருப்போம். நம்ம சொல்றத தேவன் கேட்கிறார், தேவன் பேசுவதை நம்மால உணர முடியும். அப்ப அந்த ஜெபிக்கின்ற நேரம் தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய, அந்த வல்லமையை தரக்கூடிய நேரம். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எந்த நேரத்துலலாம் நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோமோ அந்த நேரத்துலாம் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, எங்களுடைய ஜெபத்தை கேட்குறீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. யோனா ஆழ்கடலில் இருந்த போதும் கூட அவன் உம்மை நோக்கி ஜெபித்தான், நீங்கள் அவனுடைய குரலை கேட்டீர். அதுபோல் இன்னைக்கு எங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் தனியாக பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க தனிமையில், துக்கத்தில் இருக்கலாம். அப்பா, அவங்களுக்கு உமது கிருபையை தாங்க, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீங்கள் எப்போவுமே அவங்க கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளட்டும். அந்த புரிதல் அவங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஒரு கிருபை அவங்கள சூழ்ந்து கொள்ளட்டும். அவங்க மறுபடியும் எழுந்து ஜெபிக்க நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. மறுபடியும் அவங்க எல்லாருடையும் இணைந்து சந்தோஷமாக சமாதானமாக இருக்க நீங்கள் கிருபை தாங்கப்பா. உங்களால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெபத்தில் தாராளமாக அவரிடத்தில் சொல்லலாம். பா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இது சரியாகட்டும் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:1-2. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கான தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் அனுபவித்தார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை, முழு சுதந்திரத்தை பெறுகிறீர்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. Parabéns.